ஓம் ஸ்ரீ சாய்ராம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதிலும் மற்றவர்களுக்கு சேவை செய்து மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தி அனைவரின் மனம் கவர்ந்த மகானாய் இருப்பது அரிதிலும் அரிது. ஆம், அது நமது அன்னை ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள். இந்த நிகழ்ச்சி சத்யா முதல் சத்யசாய் பாபா வரை. இது உங்கள் சத்யா, ஃபார்மர் பிரின்சிபல் ஆஃப் சிபிஎஸ்இ சீனியர் செகண்டரி ஸ்கூல், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஃப்ரம் விங்ஸ் ஆஃப் ஸ்மைல். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நமது பாபா அவர்கள் 1926 23 நவம்பர் அன்று இந்த பூவுலகில் அவதாரம் எடுத்தார். அவர் தனது குடும்பத்தில் 4வது குழந்தையாக பிறந்தார். அவரது தந்தை பெயர் வெங்கம்ம ராஜு, தாயார் ஈஸ்வரம்மா. சுவாமியின் இயற்பெயர் சத்யநாராயண ராஜு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சத்யா முதல் சத்ய சாய்பாபா வரை நிகழ்ச்சியில் ரொம்ப சுருக்கமாக உங்கள் எல்லாருக்கும் சுவாமியை பற்றி, சுவாமி சொன்ன நிறைய விஷயங்கள், அவருடைய போதனைகள், இதெல்லாம் சொல்ல போகிறோம். சுவாமியை பற்றி சொல்லணும்னா அதுக்கு என்ன குறைவாக இருக்கும்? ஆமாம், இது எல்லாமே சுவாமியோட அருள் தான். நம்ம ஒவ்வொருத்தரும் அவரை பற்றி நினச்சிட்டே இருக்கணும். எப்பொழுதுமே நான் பேசுகிறது கூட அப்படியே அவர் பேசுகிறது தான். சுவாமி என்ன பேசணும்னு சொல்கிறாரோ அதான். அப்போது நம்ம சாய்பாபா அவர்கள் நம்மளை மாதிரியே அவரும் ஸ்கூலுக்கு போகிறாரு. ஆமாம், அவருடைய அந்த மழலை பருவம், அந்த பள்ளி பருவம், இது எல்லாத்தையுமே எத்தனை பேர் பார்த்து ரசிச்சிருப்பாங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கே நமக்கு ரொம்ப மெய்சிலிர்ப்பார். ஏன்னா சுவாமி அவருடைய ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இருந்த இந்த நூற்றாண்டில் நம்மெல்லாம் இருக்கோம். அவர் எப்போதுமே இருப்பார், எப்போதுமே இருந்திருப்பார். இருந்தாலும் இந்த ஒரு பாக்கியம் நம்ம அனைவருக்கும் கிடைச்சிருக்கு. ஆமாம், சுவாமி ஸ்கூலுக்கு போகிறார், மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்தால் கூட அவருக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு இருந்துகிட்டே இருக்கு. தான் ஒரு அவதாரம் என்று, அதற்கு தகுந்த மாதிரி அவருக்கும் சில விஷயங்கள் நடக்கிறது. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவருக்கு அந்த ஸ்கூல் போகணும் அப்படிங்கிற அந்த தாட் இல்லை. ஏன்னா அவருக்கு இருக்கிற பணி நிறையா. அவரே ஒரு ஸ்கூல் தானே, அவரே ஒரு காலேஜ் தானே, அவரே ஒரு யூனிவர்சிட்டி தானே, யூனிவர்ஸுக்கே ஒரு யூனிவர்சிட்டி. அதுதான் சத்ய சாய் பாபா அவர்கள். அப்போது பின்னால் நம்ம எல்லாரும் இன்றைக்கி எல்லாம் படிக்கிறோம். சுவாமியை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எழுதுகிறாங்க. ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேறு வேறு மாதிரி இருக்கும். அப்போது சுவாமி 1940 அக்டோபர் 20 அன்னைக்கு தன்னுடைய அவதார டிக்ளேர் பண்ணுறார். நான் தான்
சாய் பாபா, சத்ய சாய் பாபா அப்படின்னு மற்றவங்க எல்லாருக்குமே அவர் சொல்கிறார். அது வரைக்கும் சத்யா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்த எல்லாருக்கும் ரியலி ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கும், அதிர்ச்சியாகவும் இருக்கும். ஏன்னா தான் ஒரு அவதார் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் உடனே அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் இருப்பாங்களா அப்படின்னு தெரியாது. நிறைய பேர் இருக்கலாம். அப்போ எல்லாருக்குமே ஒரு யூஸ்வலாகவே சந்தேகம் இருக்கும், ஒரு ஆச்சரியம் இருக்கும். அப்போது நம்மளுடைய சுவாமி தான் ஒரு அவதாரம், இந்த பூமியில் ஒரு சின்ன பிளேஸாக இருந்த புட்டபர்த்தியை, இந்த புட்டபர்த்தியே இந்த பூமியின் மறு அவதாரம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதை மாற்றி காட்டியவர் நமது ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள். அப்போது நம்ம சத்யசாய் பாபா அவர்கள் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலையும், ஒவ்வொரு விஷயங்கள்லையும், ஒவ்வொரு பேச்சிலையும் அத்தனை மாணிக்கங்கள், ரத்தினங்கள், அப்படிப்பட்ட நல்ல கருத்துக்கள் இருக்கு. இன்றைய இளைய சமுதாயம், அதாவது குறிப்பாக பள்ளி மாணவர்கள்லேருந்து ஆரம்பித்து அவர்கள் பாபாவுடைய கருத்துக்களை படிக்கணும். இதன் மூலமாக இந்த அகில உலகமே சுபிக்ஷம் பெறும். நமது சத்யா முதல் சத்ய சாய்பாபா வரை நிகழ்ச்சியில் பாபாவோட போதனைகள், அவர் சொன்ன நல்ல கருத்துக்கள், இதையெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் நாம் பார்க்க போகிறோம். மீண்டும் சந்திப்போம். சத்யா முதல் சத்ய சாய் பாபா வரை. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.